வணக்கம் தோழா, வெல்கம் டு மை விலாக்ஸ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மருதமலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ எந்தெந்த நாள் போகலாம், எந்தெந்த நாள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குதுங்க இப்போது. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 7-8 மணியை போல் கிளம்புனோம். சண்டே தான் போனோம். ஸோ கிளம்பி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழையும் வந்துச்சு, நல்லா வெயிலும் அடிச்சது லைட்டாக. நல்லா கிளைமேட் இங்கேயே சூப்பராக இருந்தது. நம்ம டவுன் ஹால் வழியாக போயிருந்தோம். ஒரு சின்ன பர்ச்சேசிங் வந்தனால அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம போனோம். ஸோ நம்ம போனோடனே ஃபஸ்ட் அந்த தடாகம் ரோடு கிட்ட பார்த்திங்கன்னா மருதமலை 10 கிலோமீட்டர்னு லெஃப்ட்டில் திரும்பும். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேணாம், டைரெக்டாக போயிட்டே இருக்கணும். இந்த சைடில் எல்லாம் நிறையா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் காம்பவுண்ட் செவுரு, அதுதான் அடையாளம் வச்சுக்கோங்க. இது இந்த பாரதியார் யூனிவர்சிட்டியோட ஒரு காலேஜ் மாதிரி. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வடவள்ளியெல்லாம் தாண்டி இந்த லொக்கேஷன் வரும். போக போக இன்னும் கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃபன் கடை பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா வடவள்ளி டு மருதமலை ரோட்லேயே இருக்கும். நல்லாயிருக்கும், கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்கும். ப்ளஸ்ஸு ஹோட்டல் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதுதான் ஸ்ரீ அன்னபூரணி பவன் ஆடி மாதம் முழுவதும் அப்படின்ட்டு போட்டு ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. டிஃபன் 70 ரூபா, 90 ரூபா, 50 ரூபா அப்படின்னு. இதுதான் அந்த மினி டிஃபன். இதோட மினி டிஃபன் ரேட்டு 70 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வடை, பூரி, பொங்கல், கிச்சடி, ஒரு இட்லி, அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. சட்னி சாம்பார்லாம் நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. கூட்டம் நல்லா கூட்டம் நிறையா இருந்தது இங்கேயும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. அங்கே பார்த்தம்போதே இன்றைக்கி சாமி கும்பிட்ருவோமான்னு ஒரு மைண்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்த பஸ்ஸுக்கு லைன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் நிற்பாங்க. அந்த அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னு. அப்போவுமே நாங்கள் நின்று வேறு வழி இல்லை, பஸ் இல்லை, போயிடலான்ட்டு போயிட்டோம். அதாவது இந்த கிருத்திகை, ஆடி, அமாவாசை அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்துலலாம் போகாதீங்க. ஆல்மோஸ்ட் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 2 வீலர், பைக்கு, காரே அலோவ் பண்ண மாட்டாங்க. நடந்து போகணும், இல்லைனா வெயிட் பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸில் போகணும். நாங்களும் பஸ்ஸில் போயிட்டு மேலே சாமி பார்க்காம திரும்பி கீழே வந்துட்டோம். கீழே வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த வேல் வச்சு ஒரு கோயில் இருந்தது சின்னதாக. அதை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ, பாய்.